நேற்று போட்டிருந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் இன்னைக்கு. இங்கே பக்கத்தில் பால்வாடி ஸ்கூலில் வந்துட்டு சத்து மாவு கொடுத்துருந்தாங்க. சரி, அதை வச்சு தான் இன்னைக்கு உருண்டை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் அவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த ரோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நாங்கள் சத்து மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நெய்யில் வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். இதில் வந்துட்டு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு சுடு தண்ணி வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்து ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்போ வந்து இன்னுமே ரொம்ப வாசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சுட்டேன். ஸோ சூப்பர் டேஸ்ட்டில் 10 நிமிஷத்தில் சத்து மாவு வந்துட்டு இந்த உருண்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு கம்மியாக தான் லட்டு பண்ணியிருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் எப்படி வருதோ என்னன்னு தெரியல, பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்தனால எல்லாமே வந்து காலி பண்ணிட்டோம். அப்புறமா இன்னைக்கு ஈவினிங் வந்து பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்றனால வந்துட்டு அப்படியே வந்து வாசல்லாம் தெளிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நான் கோலம் போட்டேன்ட்டு பாப்பாவும் வந்துட்டு ஏதோ கோலம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. கடைசி அது நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட் வேற ஒரு